Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and I am Shravanee ma'am. So JEE basics class. Okay. So this is not only for JEE. நீங்க NEET ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல 10th 11th 12th யாரா இருந்தாலுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து நீங்க ஒரு பெரிய புலி ஆகணும் அப்படினு ஆசைப்பட்டீங்க அப்படினா இந்த பேசிக் கிளாसेस வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. ஓகே. சோ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பார்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். So we have completed around ஒரு 5 to 6 part. கரெக்ட்டா ஒரு 5 ல இருந்து 6 பார்ட் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். கரெக்ட்டா? ஓகே. சோ வந்து பாத்தீங்க அப்படினா நடக்கும். ஆனா கிளாஸ் எப்போ அப்படினு தெரியல அப்படின்றீங்களா? எதுக்கு? ஓ கிளாஸ் நடக்குமா அப்படிங்கிறதுக்கா? கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்போன்னு தெரியல. அதேதான் வந்து சரிடா. சோ இந்த பேசிக்ஸ் கிளாसेस யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி மேம் நான் ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறவங்கலாம் வந்து எனக்கு சாட்ல சொல்லுங்க. இல்ல மேம் நான் வந்து நியூ இப்போதான் நான் வந்து ஃப்ரெஷா வந்து இந்த கிளாसेस வந்து கவனிக்கிறேன் அப்படிங்கறவங்களும் வந்து எனக்கு சாட்ல வந்து சொல்லுங்க. சரியா? So இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நம்ம எல்லாத்தையுமே வந்து ரீகால் பண்ணிட்டு we will be still having some time. So வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாமா இல்ல புதுசா போலாமா அப்படிங்கறதை எனக்கு சாட்ல சொல்லுங்க. சரியா? உமாவதி ஹாய். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளாஸ்க்கு வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஹாய் சொல்லிடுங்க. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. உங்க நண்பர்கள் உற்றார் உறவினருக்கு லிங்கை ஷேர் செய்யவும் so that they don't miss the class. ஓகே யா. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் மேம் நான் ஜேஇக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் டிசிப்ளினாக நான் படிக்கணும். நான் வந்து ஆன்லைனில் நான் ப்ராப்பராக வந்து நான் வந்து கவனிக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு ஸ்டடி இன் ஆஃப்லைன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வேதாந்துடைய ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னது வேதாந்து ஸ்கூல் அப்படின்னா இட் இஸ் வேதாந்து லேர்னிங் சென்டர். சரியா? ஆஃப்லைனில் இந்த வேதாந்து லேர்னிங் சென்டர்ல நீட்டுக்கு ஜேஇக்கு எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து இருக்கு. இதுல முக்கியமா இந்த நீட் ரிப்பீட்டர் கிளாஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% உங்க ஃபீஸை வந்து ரீஃபண்டே கொடுத்துருவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. எப்போ அப்படின்னா உங்க மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிறப்போ. சரியா? திஸ் நாட் அ பிளேஸ் வேர் உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா வந்து இல்ல நீ ஒழுங்கா படிக்கல தம்பி ஏன் மார்க் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு உன்னை பார்த்து வந்து டீச்சர்ஸ் கேட்க மாட்டாங்க. they will try every attempt. எங்க நீங்க தப்பு பண்றீங்க, எங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பு பண்ணிட்டீங்களா, ப்ராப்ளம் சால்விங்ல தப்பு பண்ணிட்டீங்களா, வேர் யூ நீட் ஹெல்ப் அப்படின்னு உங்க கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணி உங்களை மார்க் ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்ல உங்களை வந்து என்ன பண்ண வைக்க போறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. சரியா? So you can see a guaranteed rank improvement program. That's why all India results வந்து வேதாந்துவால நீட் அண்ட் ஜேஇல வந்து அவங்களால பப்ளிஷ் பண்ண முடியுது. சரியா? ஸோ ஆஃப்லைன்ல வேதாந்தோடைய கோர்சஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா புக் விசிட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல you will be having a link book a visit. அந்த புக் விசிட் லிங்கை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஆஃப்லைன் கோர்சஸ் உடைய ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் மேம். அதை வந்து நான் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஓகே. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்க வந்து எழுதுறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ்ல வந்து உங்களுக்கு ரிடக்ஷன் கிடைக்க போகுது. ஓகே. வேற ஆர் த வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரமாவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லலாம் ப்ராப்பர் வேதாந்து லேர்னிங் சென்டரே வந்து இருக்கு. புதுசா வந்து போரூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர்லயும் வந்து சென்டர்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருச்சி, மதுரை, ராஜபாளையம், கோவில்பட்டி, தூத்துக்குடி, ஈவன் பாண்டிச்சேரியிலாம் இந்த ஸ்கூல்ஸ் கூட அஃபிலியேட்டடா வந்து வேதாந்துடைய ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஸோ பிஃபோர் வி கோ டு த ரீகேப் நம்ம வந்து எதுல விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா எக்ஸாக்டா இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நம்ம விட்டோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே யா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல வந்து we have the substitution reaction, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா elimination reaction, ஓகே, addition reaction, தென் oxidation reduction reaction, rearrangement reaction and combination reaction. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸா பக்காவா சூப்பரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இஸ் த போர்ட் விசிபிள் டு யூ? லெட் மீ ஓப்பன் யுவர் சாட். அப்படியே வெயிட் பண்ணுங்க, உங்க சாட்டையும் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம்.
Vedantu TN11. நோட்ஸ் எடுக்கணுமா? கண்டிப்பா. நோட்ஸ் எடுக்காம எப்படி? நோட்ஸ் எடுக்காம எப்படி? கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். 12th சாப்டர் லைவ் வரேன், கவலைப்படாதீங்க, வரேன். அது எப்படி வராமலாம் விட்டுற மாட்டேன், சரியா? டெஃபினெட்லி ஐ வில் கம் லைவ் ஃபார் 12th சாப்டர் ஆல்சோ. ஓகே, எஸ், சூப்பர். நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா we will start with the I'll see the mail, don't worry. ஸோ வந்து பாருங்க, நம்ம சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எது அப்படின்னா இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சரியா? ஸோ வாட் டு யூ மீன் பை சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்? ஒரு குரூப்பு இல்லை ஒரு ஆட்டமை இன்னொரு குரூப் ஆர் இன்னொரு ஆட்டம் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். Hi ma'am, I'm 12th grader in your last class. Why did you leave hydroxy lesson part 6? நான் லீவ் பண்ணலடா, அங்கே வந்து சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன் தெரியுமா? நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த நிறையா ரியாக்ஷன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இப்படி நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னா கம்ப்யூட்டரால் அவ்வளோ ரியாக்ஷனை வந்து தாங்க முடியல, அதனால் அது வந்து அப்படியே கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இட்ஸ் எ லெசன். இனிமேல் நம்ம வந்து ஒரு பெருசாக நிறையா எழுதிட்டு அதை மொத்தமாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணக்கூடாதான். ஆட்ஸ் நிறையா வருது, அது என் கையில் இல்லைடா, அது எதுவும் மாற்ற முடியல. யூடியூப்னா அது ஆட் போடுறாங்க, இல்லைனா நீங்கள் ப்ரீமியம் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க யூடியூப், சரியா? அதனால தான். சரியா? சரி வாங்கப்பா, வில் கண்டினியூ. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கிறோம். வாங்க, அந்த சப்ஸ்டிடியூஷன் எல்லாருமே நோட்ஸ் எடுங்கப்பா, எல்லாருமே தயவுசெய்து நோட்ஸ் எடுங்க. ஸோ அந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு அட்டாக்கிங் குரூப் இருக்க போகிறாங்க, ஒரு லீவிங் குரூப் வந்து இருக்க போகிறாங்க, சரியா? ஸோ இந்த அட்டாக்கிங் குரூப் வந்து இருக்கு இல்லையா? ஓகே மணிகண்டா, வெயிட் பண்ணுடா. ஸோ இந்த அட்டாக்கிங் குரூப் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்குது அப்படின்னா we call it as nucleophilic substitution reaction. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், SN ஷார்ட்டாக நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு தீமினல் பெய்டு பேட்சில் கிளாஸ் இருக்குது, அதனால ஈவினிங் வந்து 12th வந்து லைவ் கிளாஸ், என்னோட கிளாஸ் இருக்காது, வேறு ஏதோ கிளாஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இதுவே எலக்ட்ரோஃபைல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுச்சு அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் பேசிக்காக யூ நீட் டு நோ ஒன் திங், there is going to be a leaving group, there is going to be a attacking group. ஏன்னா ஒரு குரூப்புக்கு பதிலாக தான் இன்னொரு குரூப் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்டியூட் ஆகுது, கரெக்டா? இன்னைக்கு சாட்டர்டே, எஸ் சாட்டர்டே ஆல்சோ வி ஹாவ் லைவ் கிளாஸ் இன் தீமினல் பெய்டு பேட்ச் AX, சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் தானே விட்டு போயிடும், எக்ஸ் வந்து போயிடும். ஸோ இந்த எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லீவிங் குரூப்பாக வந்து இருக்குது. எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவிங் குரூப்பாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அட்டாக் பண்ண போகிறேன். ஓகே, இதோ பாருங்கள், ஒய் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா அட்டாக் பண்ண போகுது. ஸோ ஒய் மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்களே மேம், அப்போ அது வந்து எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா? சாட்டில் சொல்லுங்கள். நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குடா, அது வந்து எலக்ட்ரோஃபைலா இல்லைன்னா நியூக்ளியோஃபைலா? வெரி குட், சூப்பர். அது வந்து என்னது அப்படின்னா நியூக்ளியோஃபைல், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், கரெக்டா? ஸோ ஒய் அப்படிங்கிறது வந்து என்னது, இட் இஸ் நியூக்ளியோஃபைல். ஸோ ஒய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அட்டாக் பண்ணும். ஓகே, ஒய் இஸ் கோயிங் டு அட்டாக். அப்போ ஒய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். எக்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லீவ் பண்ணும். எக்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு லீவ் பண்ணிடும். ஓ யார் சார் ஃபன் டாக்கிங்
செஷன் தான் வைப்பாங்க மேம், அதை நீங்களும் பாருங்க மேம், இட்ஸ் குட் ஒன். ஆமாம்ல, மறந்தாச்சே இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு ஃபன் டாக்கிங் செஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும், சரியா? ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டாக்கிங் குரூப் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, லீவிங் குரூப் வந்து எனக்கு வெளியில் போயிடுச்சு, சரியா? லீவிங் குரூப் வந்து எனக்கு வெளியில் போயிடுச்சு, சரியா? ஸோ இப்போ உள்ள வந்த இந்த ஒய் தான் வந்து யாருப்பா? இந்த ஒய் தான் வந்து யாரு அப்படின்னா நம்மளுடைய நியூக்ளியோஃபைல். இந்த ஒயில் தான் வந்து என்னது அப்படின்னா நியூக்ளியோஃபைல். அதனால தான் இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னது அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் வந்து கிளியரா புரிஞ்சுது? கிளியர் அப்படின்னு எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு த எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டேய் மணிகண்டா தரேன்டா, நான் ஒன்றும் ஒர்க் ஷீட் எழுதவே இல்லைடா, புரியுதா? நான் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்க்கு ஒர்க் ஷீட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் எழுதினா தானே ஒர்க் ஷீட்டே ப்ரிப்பேர் ஆகும். டைம் கொடு, நான் எழுதினா தரப்போகிறேன், நீ கிளாஸை கவனி. ஓகே, அப்போ சாப்டர் 2 தொடவே முடியாதோ? என்னது சாப்டர் 2? கவனிங்க. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க, ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். CH3Br மித்தாயில் புரோமைடு வந்து நமக்கு இருக்கு, சரியா? ஸோ இப்போ இந்த மித்தாயில் புரோமைடு இருக்கு. நான் இங்கே எழுதக்கூடிய இந்த அட்டாக்கிங் ரியேஜென்ட் வந்து யாரு அப்படின்னு வந்து பாருங்க. ஐ எம் கோயிங் டு டேக் நான் வந்து இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா அக்வஸ் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து நான் எடுத்துக்க போறேன். அக்வஸ் ஹைட்ராக்சைடு குரூப் OH- தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு அட்டாக்கிங் ரியேஜென்ட். அப்போ இந்த OH- வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புரோமினை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும் இல்லையா? ஏன்னா இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். பிஆருக்கு பதிலாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா OH வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும், புரோமின் வந்து எனக்கு வெளியில போயிடும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து என்னது? ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைடு. ஓகே, ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிரேக் பண்றோம், சரியா? ஸோ இதுதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். மேம் இதே எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்னது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்? ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகுது. ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுது, சரியா? ஸோ அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் தட் எலக்ட்ரோஃபைல்? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஸோ Y+ தான் அந்த எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பாண்டை மேக் பண்ணிடும். ஸோ தட் அந்த X+ வந்து வெளியில் போயிடும். புரிஞ்சுதா? ஸோ லீவிங் குரூப் வில் லீவ் அண்ட் அட்டாக்கிங் குரூப் வில் அட்டாக். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வில் see the nitration of benzene. எக்ஸாம்பிளுக்கு you can write nitration of benzene. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் திஸ் பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் யூசிங் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றேன். HNO3 எடுத்துக்கிறேன். அதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த NO2+ இருக்கு இல்லையா, NO2+ குரூப். ஓகே, ஸோ இந்த NO2+ குரூப் தான் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல். ஸோ இந்த NO2+ வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா எனக்கு போய் அட்டாக் பண்ண போகுது. தோப்பர் இங்கே எனக்கு போய் அட்டாக் பண்ண போகுது. அப்போது பென்சீன் ரிங்ல இங்கே எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இந்த NO2 குரூப் போய் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ தேட் நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னா நைட்ரோபென்சீன் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். நைட்ரோபென்சீன் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்கும் with the elimination of H+. ஓகே, with the elimination of H+. யாழினியன் சார் இன்னிக்கே he'll start 12th class for you. Okay, today he'll teach 12th for you. ஓகேவா? சூப்பர் மேம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு மேம். ஆனால் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, வாட் இஸ் திஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மேம்? வாட் இஸ் திஸ் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன்? அதை பற்றி யாருக்கா தெரியுமா? எனக்கு சாட்ல சொல்ல முடியுமா? ஃப்ரீ ரேடிக்கல்
substitution reaction பத்தி யாருக்கா தெரியுமா? Yes. So what do you mean by free radical? Free radical நம்ம பேசிக்ஸ்ல எங்கேயோ படிச்சிருக்கோம். எங்க? homolytic cleavageல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இப்போ எனக்கு வந்து x அப்படின்னு வந்து எனக்கு ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து மாலிகுலா வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ எனக்கு பாண்ட் சென்டரா பிரேக் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகும்? சிமெட்ரிக்கலா பாண்ட் க்ளீவ் ஆகுறப்போ x ஒரு எலக்ட்ரானோடையும் இந்த x ஒரு எலக்ட்ரானோடையும் வெளியில போயிடும். So an atom with an ion with an electron with one electron is called as the free radical அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி வந்து எனக்கு சப்ஸ்டியூட் ஆக போகுது அப்படின்னு நான் வந்து பார்க்க போகிறேன். இப்போ AX இருக்குது, அதில் வந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா Y அப்படிங்கிற ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எனக்கு சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ AY அண்ட் தென் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக Y வந்து அதை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு கேன் வி சி அன் எக்ஸாம்பிள்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வெரி குட். ஸோ அது வந்து குளோரினேஷன். ஓகே, குளோரினேஷன் ப்ராசஸில் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் CH4 குரூப் ஹியர். CH4 அப்படிங்கிறது வந்து என்னது? மீத்தேன். மீத்தேனில் இந்த Cl2 இருக்கு இல்லையா, குளோரின் Cl2, இதுதான் நமக்கு பிரேக் ஆகிறப்போ இது குளோரின் அண்ட் குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த குளோரின் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் அ ஹைட்ரஜன். ஓகே, நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து அது வந்து எடுத்துக்க போகுது. இந்த CH4லேருந்து ஒரு ஹைட்ரஜனை இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து எடுத்துக்க போகுது. சரியா? அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3. ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த CH3 தான் ஒரே ஒரு எலக்ட்ரானோட லூஸ் ஆகி இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க, நான் அந்த பாண்டை மட்டும் தனியாக எடுத்து எழுதலை. CH3H அப்படின்னு உங்களுக்கு இருக்க போகுது. கரெக்டா? இப்போ எனக்கு இந்த பாண்ட் வந்து எனக்கு ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் நடக்கிறப்போ ஹைட்ரஜன் வித் 1 எலக்ட்ரான் அண்ட் கார்பன் வித் 1 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் வித் 1 எலக்ட்ரான் இந்த குளோரின் வித் 1 எலக்ட்ரானோட இங்கே நமக்கு HCl ஃபார்ம் பண்ணிடும். they'll form HCl bond. அப்போ எனக்கு இந்த CH3 மட்டும் ஒரு ஃப்ரீ ரேடிக்கலாக எனக்கு வெளியில் நிற்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். ஒரு ஃப்ரீ ரேடிக்கலை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். நவ் கம்மிங் டு substitution reaction na என்னன்னு பார்த்துட்டோமா? Now teach us the addition reaction. What is addition reaction? பார்க்கலாமா? Yes, so what is this addition reaction? So addition reactionல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா across the carbon carbon bond நம்ம ஒரு குரூப்பை போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்றோம். ஓகே, across carbon carbon bond நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு குரூப்பை போயிட்டு ஆட் பண்றோம். எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாருங்களேன். I have CH triple bond CH. ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ரையோடிக் ஆசிட் HI கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ what will happen is எனக்கு ஒரு பாண்ட் இங்கே பிரேக் ஆகிடும். ஏன் அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அயோடின் வந்து எனக்கு ஆட் ஆக போகுது. கரெக்டா? ஓகே, எஸ், ஸ்கூல் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் பை June 2nd. இஃப் இன்கேஸ் உங்கள் ஊரில் ஏதாச்சும் மழை அப்படின்னா அந்த ஊருக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து மாறும். ஓகே, வாட் இஸ் திஸ் கம்யூனிட்டி லீடர் போர்ட்? கம்யூனிட்டி லீடர் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, வாட் இஸ் தட் தெரியுமா யாருக்காவது? இது பைய சூப்பர் சாட்டா. இந்த சகமீர், ஐஸ்வர்யா, நிலோஃபர் இவங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்களே, வாட் இஸ் தட்? வெயிட் பண்ணுங்க, நானும் என்னன்னு பார்க்குறேன். ஒரு கம்யூனிட்டி லீடர் போர்டில் இத்தனை பேர் காட்டுது. பைய சூப்பர் சாட்னா ஓஹோ, காசு கொடுத்து வாங்கணுமா? 20,000 அப்படிங்க, 20 rupees காசு கொடுக்கணுமா? ஓகே ஓகே, சரி, என்னன்னு தெரியல, பார்ப்போம். சரி, கவனிங்கப்பா. ஓகே, அதான் எனக்கும் புரியல. ஆமாம், எனக்கும் புரியல. அது என்னங்கிறத நம்ம அப்புறமா போயிட்டு படித்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஓஹோ, அப்பயே வந்துருச்சா? சூப்பர்டா.
ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து நமக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் CH3 டபுள் பாண்ட் CHI. ஓகே, ஸோ ஜஸ்ட் அடிஷன் வந்து நமக்கு ஆகும். ஸோ ஜென்ரலி அடிஷன் வந்து எங்கே ஆகும் நமக்கு அக்ராஸ் த டபுள் பாண்ட் தான் நமக்கு வந்து இந்த அடிஷன் வந்து நமக்கு நடக்கும். அக்ராஸ் த டபுள் பாண்ட் தான் நமக்கு இந்த அடிஷன் வந்து நமக்கு நடக்கும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இதே அடிஷன் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு இருக்குப்பா. ஒன்று வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அண்ட் தென் த அதர் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரியா? ஓகே, அவங்க தெரிலன்னு சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே. ஸோ வாட் இஸ் திஸ் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்? ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஒரு எலக்ட்ரோஃபைல் போய் எனக்கு ஆட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இதே வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் போய் ஆட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளியரா? ஓகேப்பா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து சேம் அதுலேயும் வந்து நான் ஐம் நாட் ஷோயிங் த எக்ஸாம்பிள்ஸ் பட் ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் and also it has free radical addition reaction. சரியா? ஸோ அதில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா it also has the free radical addition reaction. அதில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஃப்ரீ ரேடிக்கல் போயிட்டு எனக்கு வந்து ஆட் ஆக போகுது. கிளியர்? ஓகே. ஸோ இப்போது let us see the elimination reaction. இப்போது இந்த அடிஷன் ரியாக்ஷனில் வந்து எனக்கு வந்து இல்லை ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணும். அந்த ரூல் எல்லாருக்கும் தெரியுமா? அடிஷன் ரியாக்ஷனில் வந்து எந்த குரூப் எங்கே ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மெயினாக ஒரு ரூல் வந்து ஃபாலோ ஆகணும். டு யூ நோ வாட் ரூல் இஸ் தட்? தெரியும், தெரியாது? மார்கோனிகாஃப்ஸ் ரூல். வெரி குட். மார்கோனிகாஃப்ஸ் ரூல். மார்கோனிகாஃப்ஸ் ரூல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும். சரியா? ஸோ மார்கோனிகாஃப்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடிஷன் ரியாக்ஷனில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? சூப்பர். ஸோ நவ் கம்மிங் டு த எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் யூ, தேங்க்யூ. ஆமாம், லாஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த மார்கோனிகாஃப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ரிமெம்பர் உங்கள் எல்லாருக்குமே வந்து வீடியோவாக அதை வந்து போஸ்ட் பண்ண ஞாபகம் வந்து ஐ ஹாவ். சரியா? பாரு, யாருமே இல்லை பாருங்கள் லைவ் செஷனில். ஆர் யூ ஆல் தேர்? ஏன்னா எனக்கு இங்கே வந்து ஒன் வாட்சிங் அவ்வளோதான் வந்து காட்டுது. சரியா? மேம் 12th கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து லிசன் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்டா. ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் த லிங்க் வித் ஆல் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அனுப்புங்க. எல்லாருமே கிளாஸ் வர சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகேடா, சூப்பர். ஸோ கம்மிங் டு த எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும், நமக்கு எலிமினேட் ஆகி வெளில போயிடும். எலிமினேஷன் ரவுண்டா என்ன, 2-3 பேர் வெளியில் போகிறதா நம்ம வந்து எலிமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். கவனிங்க. CH3 ஓகே, ஸோ மீத் ஈத் ப்ரோப். ஓகே, ப்ரோமோ ப்ரோபேன் இருக்கு எனக்கு. ப்ரோமோ ப்ரோபேன் எனக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ ப்ரோபேன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நான் OH மைனஸ் அயான், ஹைட்ராக்சைடு அயான், ஆல்கஹாலிக் ஹைட்ராக்சைடு கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இங்கே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வாட்டர் ஷுட் எலிமினேட். எனக்கு இங்கே வந்து வாட்டர் வந்து எலிமினேட் ஆகணும். வாட்டர் எப்படி எலிமினேட் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள்? சாரி, இந்த பிஆர் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடணும் அப்படின்னா வெளியில் போயிடணும். இங்கேருந்து ஒரு ஹெச்சும் இந்த OHம் சேர்ந்து வாட்டராக வெளில போயிடணும். அப்புறம் இந்த பிஆர் வந்து எனக்கு வெளில போயிடணும். ஸோ நான் வந்து இந்த ஹைட்ரஜன் எடுத்துப்பேனா, ஹைட்ரஜனை நான் எலிமினேட் பண்ணணும் இல்லையா? இந்த ஹைட்ரஜன் எடுத்துப்பேனா, இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவேனா, இல்லைனா இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுவேனா? ஓகே, ஐ டோன்ட் நோ, ரைட்? ஸோ இதில் நான் வந்து எந்த 1 மினிட்
Okay, can you hear me now? Okay pa. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து எந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின், கரெக்டா? ஓகே, அதுக்காக தான் வந்து யூ நீட் டு நோ வாட் இஸ் பீட்டா ஹைட்ரஜன். அப்போ பீட்டா ஹைட்ரஜன் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீட்டா கார்பன் பற்றி வந்து தெரியணும், கரெக்டா? பீட்டா கார்பன் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஆல்ஃபா கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பற்றி யூ நீட் டு நோ, கரெக்டா? ஸோ இங்கே எனக்கு புரோமின் வந்து எனக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா கார்பன் கூட எனக்கு வந்து அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ இந்த புரோமின் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற இந்த கார்பனுக்கு தான் we call it as alpha carbon. ஓகே, இந்த புரோமின் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், இந்த புரோமின் டைரக்டாக அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா கார்பன்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்லாம் தான் நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரியா? இப்போ அந்த ஆல்ஃபா கார்பன் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனை தான், ஆல்ஃபா கார்பனுக்கு பக்கத்து கார்பனை தான் we call it as பீட்டா கார்பன். அதை தான் நம்ம வந்து பீட்டா கார்பன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பீட்டா கார்பன்ஸில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் பீட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் we call it as பீட்டா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த பீட்டா ஹைட்ரஜனை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ கவனிங்க, இந்த பீட்டா ஹைட்ரஜனும் இந்த OH குரூப்பும் சேர்ந்து நமக்கு வாட்டராக வெளியில் போயிடுறாங்க. ஓகே, ஆல்சோ திஸ் புரோமின் கெட்ஸ் ரிமூவ்ட். இந்த புரோமினும் நமக்கு வெளியில் போயிடும், இந்த புரோமைட் அயானும் எனக்கு வெளியில் போயிடும். அப்போது எனக்கு ரிமைனிங் என்ன மட்டும்தான் நமக்கு வந்து இருக்க போகுது, எழுதலாமா? ப்ராடக்ட். ஸோ CH3, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH2 இருக்காது, CH தானே இருக்கும், ஏன்னா அந்த ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. CH2, கரெக்டா? இப்போ கார்பனுடைய வேலன்சி இங்கே கண்டிப்பாக நமக்கு இங்கே டபுள் பாண்ட் வந்து வர போகுது. ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ இங்கே எக்ஸாக்டாக இது எப்படி ரிமூவ் ஆச்சு அப்படிங்கிறத நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க, CH3 CH2 இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜனை இப்படி தனியாக எழுதிக்கிறேன், CH2Br. ஸோ இந்த புரோமின் எனவே எனக்கு வந்து வெளியில் போயிடும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. திஸ் புரோமின் கோஸ் அவே பை டேக்கிங் திஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வெளில போகிறதுனால தான் புரோமின் மைனஸ் புரோமைட் அயான் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எழுதுறோம், சரியா? ஓகே, ஸோ இப்போது ஆர் யூ ஆல் தேர்? லிசன் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாண்டை இங்கே கொடுத்துருது. இந்த பாண்டை இங்கே
Can you hear me? Yes, okay. So this நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படினா elimination reaction வரைக்கும் நம்ம வந்து பக்காவா பார்த்துட்டோம். Okay, so next வந்து பாத்தீங்க அப்படினா oxidation and reduction reaction. Next வந்து பாத்தீங்க அப்படினா oxidation and reduction. Okay, oxidation and reduction reaction. Hi Shankar, வாங்க. Yes, so இப்போ oxidation and reduction reaction வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இப்போ எங்கெல்லாம் வந்து நமக்கு both oxidation and reduction வந்து நடக்குதோ அதை வந்து நம்ம redox reactions அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? So இப்போ voice is cracking. இப்போ ஓகேவா? Now is it okay? Yeah. So பாத்தீங்க அப்படினா what is this oxidation? Oxidation வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு addition of oxygen வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படினா add ஆகும். சரியா? இதே reduction reactionல நமக்கு oxygen வந்து remove ஆகும். ஓகே, அது நம்ம வந்து என்ன பண்றேன், நான் உங்களுக்கு கிளியராகவே எழுதுறேன் so that உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஆக்சிடேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா addition of oxygen. ஓகே, it is addition of oxygen. இதே reductionல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is removal of oxygen. ஓகே, reductionல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா addition of hydrogen நடக்கும். reductionல வந்து பாத்தீங்க அப்படின்னா addition of hydrogen வந்து நமக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க ஆக்சிடேஷன்ல வந்து நமக்கு removal of hydrogen வந்து நமக்கு நடக்கும். ஓகே, சோ ஆர்கானிக்ல இது நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். தென் நெக்ஸ்ட் கமிங் டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லியோ. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன். சோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன். இதே gain of electron வந்து பாத்தீங்க அப்படின்னா reduction reaction. சரியா? gain of electron is reduction reaction. Is that clear for you? Is that clear? Okay, very good. So இப்போ ஜெனரலா ஒரு சில விஷயம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. ஓகே, சோ கவனிங்க, நம்ம பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ what we will get? We will be getting aldehyde as the product. இப்போ அந்த ஆல்டிஹைடை நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ we get acid as the product. இப்போ அதை அப்படியே நான் ரிவர்ஸ் பண்றேன். ஆசிடை ரெடியூஸ் பண்ணா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். மேம் எனக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்னால என்னன்னு தெரியாது மேம் அப்படிங்கிறவங்களாம் சாட்ல சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ செகண்டரி ஆல்கஹால்ஸ் இருக்கு. செகண்டரி ஆல்கஹால்ஸ் நான் ஆக்சிடைஸ் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கீட்டோன்ஸ் கிடைக்கும். கீட்டோன்ஸ் நான் ஆக்சிடைஸ் பண்றப்போ I get again acids. அதே மாதிரி நான் இது வந்து R ன்னு போடணும், ரிடக்ஷன். கரெக்டா? R. இப்போ ஆசிட் நான் வந்து ரெடியூஸ் பண்றப்போ எனக்கு கீட்டோன்ஸ் கிடைக்கும். கீட்டோன்ஸ் நான் திருப்பி ரெடியூஸ் பண்றப்போ எனக்கு செகண்டரி ஆல்கஹால்ஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, is that clear for everybody? Okay, so இப்போ say for example நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு क्वेश्चन வந்து கேக்குறேன். எத்தனை பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க அப்படினு பார்க்கலாம். CH3CHO குரூப் இருக்கு. அசிட்டால்டிஹைட் உங்க கையில நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா வந்து ஆக்சிடைஸ் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இங்க இருக்கிற R குரூப் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, சோ இங்க இருக்கக்கூடிய இந்த CHO குரூப் மட்டும் நமக்கு என்னவா மாறிடும்? COOH குரூப்பா நமக்கு மாறிடும். COOH குரூப்பா நமக்கு மாறிடும். ஆசிடா வந்து நமக்கு என்ன ஆயிடும்? அது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த பென்சீனை நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பாண்ட் ஃபார்ம் ஆச்சுனா ஆக்சிடைஸ் ஆகி இருக்கு. பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படினா பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படினா ரெடியூஸ் ஆகி இருக்கு. என்னது லோடிங் கோஸ்ட் அரைவ்டா? இல்லடா, லோடிங்லாம் ஆகல. மேபி உங்க சைடுல ஏதோ ஒரு குட்டி இஷ்யூ போல.
கிளாஸ் ஆரம்பிச்சு 6 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள லோட் ஆகுதுன்னு பயந்துட்டேன். மற்றவங்களுக்குலாம் கிளியரா இருக்கு இல்லையா? ஹிருத்திக்கு மட்டும்தான் வந்து லோட் ஆகுதுல. minutes once water break. எல்லாரும் கண்டிப்பா தண்ணி குடிங்க. போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி குடிங்க பார்க்கலாம். மிஷன் வாட்டர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இங்க வந்து ஐ ஹாவ் திஸ் பென்சீன் ரிங். கரெக்டா? இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்றோம். ஸோ பிளாட்டினம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், பிளாட்டினம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ல வந்து நம்ம இதை ரெடியூஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட்லாம் நமக்கு பிரேக் ஆயிடும். டபுள் பாண்ட்லாம் பிரேக் ஆகிட்டு இங்க எனக்கு இந்த பென்சீன் மட்டும்தான், அதாவது சைக்ளோஹெக்சீன் மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே இருக்க போகுது. சரியா? we can use lithium aluminum hydride also to reduce. lithium aluminum hydride நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெடியூஸ் பண்றதுக்கு. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, டன். இப்போ ஆப்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆப்பிள்ஸ்லாம் வந்து நீங்க கட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அது மேல வந்து நமக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஆப்பிளா இருக்கட்டும், இல்ல அவகேடோ, பொட்டேட்டோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பனானா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்து ஆகிடும். அதனால உடனே சாப்பிட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து they will say ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. சரியா? சோ why this is happening அப்படின்னா, ஏன்னா ஆப்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் வந்து இருக்கும். ஓகே, சோ ஆப்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள்ல வந்து நமக்கு பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படின்னு வந்து ஒரு என்சைம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அப்படின்னு ஒரு என்சைம் வந்து உங்களுக்கு ஆப்பிள்ஸ்ல வந்து இருக்க போகுது. சரியா? சோ இந்த ஆப்பிள் வந்து நீங்க கட் பண்ணி வைக்கிறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஃபீனாலிக் காம்பவுண்ட், ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஃபீனாலை வந்து அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும். அதனால தான் நமக்கு இந்த பிரவுன் கலர் வந்து கிடைக்குது. சரியா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லி தரப்போம். எல்லாருமே இதை சூப்பரா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, விச் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இன்டர் கன்வர்ஷன். ஓகே, so what is this functional group interconversion அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, so first I am taking alcohol. alcohol example, அது வந்து என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, so I have this primary alcohol RCH2OH. சரியா? RCH2OH இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய primary alcohol. ஓகே, சோ இதுதான் என்னுடைய பிரைமரி ஆல்கஹால். சரியா? ஓகே, சோ இந்த பிரைமரி ஆல்கஹாலை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்ணி, எதை யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றோம்? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி. சரியா? which is K2Cr2O7. okay, K2Cr2O7 potassium dichromate is what? Is a oxidizing agent. potassium dichromate is a oxidizing agent. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆல்டிஹைடு குரூப் வந்து எனக்கு கிடைக்குது. ஆல்டிஹைடு. okay, I am getting a aldehyde as the product. okay, so aldehyde வந்து பாத்தீங்க அப்படின்னா RCHO group. okay, RCHO group. okay, ஒரு ஆல்டிஹைடு வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றேன். அப்படியே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணப்போ எனக்கு ஆல்டிஹைடு வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? திருப்பி பிரைமரி ஆல்கஹால் வந்து எனக்கு கிடைக்க போகுது. ஓகே, சூப்பர். சோ இப்போ ஐ அம் டேக்கிங் செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? செகண்டரி ஆல்கஹாலை நம்ம வந்து ஆக்சிடைஸ் பண்றப்போ what we will be getting?
we will be getting ketones as the product. Correct? Secondary alcohols வந்து oxidize பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா ketones வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். அந்த oxidize பண்றதுக்காக தான் நான் Ka2Cr2O7 potassium dichromate நான் வந்து யூஸ் பண்றேன். இப்போ அப்படியே ரிவர்ஸா இந்த கீட்டோனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படினா I will be getting secondary alcohol as the product. Class 12 class இன்னைக்கு இல்லடா நேத்ரா, because I have class in paid batch. வேதாந்தோடைய paid batchல வந்து classes இன்னைக்கு இருக்கு எனக்கு, அதனால இன்னைக்கு யூடியூப்ல உங்களுக்கு class வந்து இல்லை. Okay, very good. So இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா secondary alcoholsல நமக்கு ரெண்டு R group இருக்கும், CHOH. Okay, RCHOH. Clear? Okay, done. So இப்போ next வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா நைட்ரைல் குரூப் எடுக்க போறேன், RCN. ஓகே, RCN நைட்ரைல்ஸ் வந்து எடுத்துக்க போறேன். சோ இப்போ இந்த நைட்ரைல்ஸை நான் வந்து ரெடியூஸ் பண்றேன். நல்லா கவனிங்க, இந்த நைட்ரைல்ஸை நான் என்ன பண்றேன் அப்படினா ரெடியூஸ் பண்றேன் யூசிங் வாட், இந்த கலரை மாத்திடுறேன், மாத்தி ஆரஞ்சு கலர் மாத்திட்டேன். நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படினா ஓகே, lithium aluminum hydride. Okay, so lithium aluminum hydride வந்து நான் யூஸ் பண்றேன். சரியா? so nitriles நான் வந்து ரெடியூஸ் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்குது, primary amine கிடைக்குது, RCH2NH2. okay, what am I getting? I am getting primary amine as the product. என்ன கிடைக்குது, primary amine வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இதே நான் என்ன தெரியுமா பண்றேன், இதே பிரைமரி அமினை வந்து நான் திருப்பியும் ரெடியூஸ் பண்றேன். சாரி, இந்த பிரைமரி அமினை நான் வேற எப்படி நான் வந்து கொண்டு வரலாம், வேற எதையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா அமைடு குரூப், RCONH2 குரூப். இது வந்து என்னது, அமைடு. கரெக்டா? சோ அமைடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது மூலமாவும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணி அமைட்ஸை ரெடியூஸ் பண்றது மூலமாவும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரைமரி அமின்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நைட்ரைல்ஸை நம்ம ரெடியூஸ் பண்றது மூலமாவும் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா we are getting this primary amine as the product. okay, primary amine as the product. okay, so இந்த அமைடை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல ஹைட்ராலிசிஸ் பண்றேன். அமைடை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்றேன், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிட் இருக்குன்னா in presence of hydrogen, வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்டை வந்து பிரேக் பண்றோம். ஓகே, ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாண்டை பிரேக் பண்றோம். ஸோ இதோ பார், பாண்ட் வந்து இப்படி எனக்கு பிரேக் ஆயிடும். இங்க ஹைட்ரஜன், இங்க OH, அவ்வளவுதான். நல்லா கவனி, இங்க ஹைட்ரஜன், இங்க OH. அப்ப என்ன கிடைக்கும், NH2 ஹைட்ரஜனும் சேர்ந்தா NH3 அமோனியாவா வெளில போயிடும். இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு RCOOH வாட்டர், சாரி ஆசிட் கிடைக்கும், RCOOH. what is this, carboxylic acids. carboxylic acid வந்து எனக்கு என்ன, அது ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும். சரியா? கிளியரா? ஓகே, சோ இது வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இதே alkyl halide இருக்கு அப்படின்னு வெச்சுக்கோங்க. you have alkyl halide. இப்போ இந்த alkyl halide வந்து எனக்கு two different possibilities வந்து இருக்கு. என்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. எஸ், சோ இப்போ இந்த alkyl halides இருக்கு இல்லையா, alkyl halides-ல இருந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா alcohols prepare பண்றேன். இதே alkyl halides-ல இருந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா alkenes prepare பண்றேன். புரிஞ்சுதா? what is this? this is alkyl halide. this is alcohols. this is alkene. okay, so இப்போ alkyl halide ல இருந்து நான் alcohol prepare பண்ணனும் அப்படினா நான் aqueous hydroxide, aqueous sodium hydroxide, aqueous potassium hydroxide கூட நான் react பண்ணனும். aqueous na water will be acting as the solvent. okay, இதே alcoholic
hydroxide, alcoholic sodium hydroxide, alcoholic potassium hydroxide கூட நான் வந்து react பண்ணேன் அப்படின்னா I'll be getting alkene as the product. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா substitution reaction நடக்கும். இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா substitution reaction. ஓகே, இதே எனக்கு வந்து ஆல்கஹாலிக் ஹைட்ராக்சைடு நான் யூஸ் பண்றப்போ எனக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதே எனக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணேன் அப்படின்னா I will be getting elimination reaction as the elimination reaction நடந்து நமக்கு வந்து alkenes வந்து ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. Do you understand? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது மேம்? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுது. So we have completed organic basics. Okay, organic basics வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். ஓகேவா? சூப்பரா ஒரு குட்டி ரீகேப் ஆஃப் ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பார்த்தோம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாமா? எஸ், யாரெல்லாம் ரெடி ஃபார் த குவிக் ஃபாஸ்ட் ரேபிட் ரீகால்? குவிக் ஃபாஸ்ட் ரேபிட் ரீகால்க்கு யாரெல்லாம் வந்து ரெடி? சூப்பர், ரெடியா? ஓகே, ஸோ வாங்கப்பா நம்ம வந்து அந்த ரேபிட் ரீகாலுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். சாப்டர் 1 இருக்கும். ஆமா, இங்க ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? we started with here. ஒரு 5 போடுங்க பார்க்கலாம். we'll go for the recall. Yes, ready? Okay, so yeah, ரொம்ப சம சூப்பர். வாங்கப்பா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் தான் what do we call it as? we call it as organic compound. okay, எனக்கு தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து எனக்கு chatல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணனும். okay, you have to respond. கார்பன் மோனாக்சைடு ஆர்கானிக் காம்பவுண்டா? yes or no? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இவங்கலாம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டா? நைட்ரல்ஸ் இவங்களையும் தானே கார்பன் இருக்காங்க. no, they are not organic compounds. அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா கார்பன் மட்டும் இருந்தா பத்தாது. ஜி கார்பன் கூட நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ மீத்தேனோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆல்டிஹைடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, சோ இந்த கார்பனுக்கே ஒரு உரிய ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று வந்து உண்டு. அதுதான் என்னது அப்படின்னா இந்த கேட்டினேஷன். கார்பனுக்கே உரிய ஒரு ப்ராப்பர்ட்டி which is what we call it as catenation. okay, catenation அப்படின்னா என்னது? the tendency to form a chain of compound. ஒரு chain of compound form பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா catenation. சரியா? so carbon வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த chain of compounds form பண்ணும். so it has the property of catenation. so first, what are all the characteristics of organic compound அப்படிங்கறத பார்த்தலாமா? so organic compound வந்து என்ன பண்ணும் அப்படின்னா covalent compound வந்து form பண்ணும். சரியா? they are covalent compound of carbon, which means what? அது வந்து நமக்கு வந்து கடவுளே வெயிட் பண்ணுங்க, ஒரு சில மூட்டை பூச்சிலாம் இருக்கு, நெசுக்கிட்டு வரேன். ஃபோர் மினிட்ஸ் அகோ தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலே அவன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான்.
ஓகே, ஆமா மூட்டைப்பூச்சி வந்துட வேண்டியது. ஓகேப்பா, வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். பிளாக் பண்ணியாச்சு நம்ம அந்த மூட்டைப்பூச்சியை. ஸோ கோவேலண்ட் காம்பவுண்ட் ஆஃப் கார்பன். கார்பன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அதை தான் வந்து நம்ம கோவேலண்ட் காம்பவுண்ட் ஆஃப் கார்பன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், வாட்டர் கூட வந்து இன்சாலுபிளா வந்து இருக்க போகுது. வாட்டர் கூட வாட்டர் இன்சாலுபிளா வந்து இருக்கும். அதனால தான் அதை வந்து we call it as போலார் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, அதனால தான் வந்து இந்த கோவேலண்ட் இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we are calling it as the polar அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ போலார் காம்பவுண்ட் வந்து எதுல டிசால்வ் ஆகும் அப்படின்னா போலார் சால்வென்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து டிசால்வ் ஆகும். ஓகே, ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு போலார் சால்வென்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து நமக்கு டிசால்வ் ஆகும். சரியா? ஸோ நான் போலார் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நான் போலார் சால்வென்ட்ஸ்ல வந்து டிசால்வ் ஆக போகுது. நான் போலார் சால்வென்ட்ஸ் தான் வந்து நமக்கு டிசால்வ் ஆக போகுது. soluble in benzene, toluene, ether. So இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆர்கானிக் சால்வென்ட்ஸ் லைக் பென்சீன், டொலுவீன், ஈத்தர் இதெல்லாம் வந்து நமக்கு என்ன ஆவாங்க அப்படின்னா சாலுபிளா இருப்பாங்க. Also the organic compounds are inflammable. Okay, so organic compounds வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், inflammable-ஆ வந்து இருக்கும். What do you mean by the term inflammable? Inflammable அப்படின்னா வந்து என்னது, பத்தி எரிஞ்சி வெடிக்கும் தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம். Also when you compare with inorganic compounds, organic compounds உடைய melting point and boiling point வந்து எப்படி இருக்கும், நமக்கு லோவா இருக்கும். சரியா? எஸ், boiling point இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸ்க்கு வந்து இது வந்து லாஸ்ட் கிளாஸ். சரியா? ஓகே. Also functional group வந்து இருக்க போகுது லைக் ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் வந்து அந்தந்த காம்பவுண்ட் உடைய நேச்சரை வந்து முக்கியமா டிட்டர்மைன் பண்றது. ஓகே, சரி, இந்த பேஜ் நமக்கு வேஸ்ட், இது தூக்கிடலாம். அடுத்து கோவேலண்ட் பாண்ட். நம்ம என்ன பார்த்தோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு கோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மியூச்சுவலி ஷேர் ஆச்சு அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதே மூணு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு மியூச்சுவலா ஷேர் ஆகுறப்போ ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ இந்த பாண்ட் பிரேக்கிங் பத்தி நம்ம வந்து படிச்சோம். கரெக்டா? ஸோ பாண்ட் பிரேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரேக்கிங் ஆஃப் த பாண்ட் சிமெட்ரிக்கலா நமக்கு க்ளீவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக்கலா க்ளீவ் ஆச்சு அப்படின்னா we call them as homolytic cleavage. ஓகே, இதே எனக்கு சிமெட்ரிக்கலா க்ளீவ் ஆகல, அன்சிமெட்ரிக்கலா தான் க்ளீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ we call that as heterolytic cleavage. அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா heterolytic cleavage அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ்ல நமக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். இதே ஹெட்டிரோலைட்டிக் க்ளீவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டயான்ஸும் ஆனயான்ஸும் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் த ஹோமோலாகஸ் சீரீஸ். ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னா வந்து என்னதுடா, நமக்கு இப்போ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் ஜஸ்ட் ஒரு CH2 வாலதான் வந்து ஒரு காம்பவுண்டும் அதோடைய சக்சசிவ் காம்பவுண்டும் டிஃபர் ஆகும். அதை தான் நம்ம ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றோம். டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்கீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்கைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிங்கிள் பாண்டட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறப்போ நம்ம அதை sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல வந்து நல்லா கவனிங்க, நமக்கு அதுல the carbon has all the 4 sigma bonds. நமக்கு அதுல 4 sigma bonds வந்து இருக்க போகுது. அதனாலதான் அது sp3 ஹைபிரிடைசேஷன். இதோ நல்லா கவனிங்க, இது நாலுமே வந்து நமக்கு சிக்மா பாண்ட். கரெக்டா? இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். 4 சிக்மா பாண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து we call it as sp3 hybridization. அதை வந்து we call it as sp3 hybridization. இதே sp2 hybridization அப்படிங்கிறப்போ கார்பனை சுத்தி நமக்கு 1 2 3 வெறும் 3 சிக்மா பாண்ட்ஸ் தான் இருக்க போகுது.
இதே sp hybridization அப்படின்னா கார்பனை சுத்தி வெறும் ரெண்டு சிக்மா பாண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம், கார்பனுடைய ஹைபிரிடைசேஷனை எழுதினோம். ஓகே, ஸோ இதை நான் இங்கேயும் ஒன்று போட்டுக்கிறேன். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா alkanesல வந்து நமக்கு it has 4 sigma bonds, இங்க it has 3 sigma bonds, it has 2 sigma bonds. ஓகே, சூப்பர். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம், acyclic, open, aliphatic chain அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா cyclic அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். ஸோ cyclic அப்படின்னா வந்து நமக்கு எல்லா கார்னர்ஸ் வந்து ஜாயின் ஆகி சைக்ளிக்கா ரிங் ஷேப்ல வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த சைக்ளிக்ல எல்லாமே வெறும் கார்பனா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஹோமோசைக்ளிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இல்ல கார்பனை தாண்டி வேற ஒரு காம்பனன்ட்ஸும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து we call it as heterocyclic அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் அது வந்து என்ன டிஃபரன்சஸ். இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு பேர்லயே தெரியுது, அரோமா ஸ்மெல், பிளசன்ட் ஸ்மெல்லிங் டிரைவ்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு. பட் அது மட்டும் இல்லாம ஹக்கல்ஸ் ரூல் ஆஃப் அரோமேட்டிசிட்டி படி நமக்கு வந்து ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்து நமக்கு இருக்க போகுது. ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியலையேடா, their atomic number, I think they are arranged in order of their atomic number தான், கரெக்ட் தான், dp atomic number தான். சரியா, ஓகே. ஸோ இப்போ அலிசைக்ளிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோசைக்ளிக்னா கண்டிப்பா கார்பன் மட்டும் தான் இருக்க போகுது. ஹெட்டிரோசைக்ளிக்னா கார்பன் அல்லாது எய்தர் சல்ஃபரோ ஆக்சிஜனோ வேற ஏதோ ஒன்றும் நமக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா அதுல வந்து கூட எக்ஸ்ட்ராவா இருக்க போகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டெட்ராஹைட்ரோஃபியூரான்ல பாருங்க ஆக்சிஜன் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது நமக்கு சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல கிளாஸ். நம்ம வந்து சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவே டபுள் பாண்டட் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நவ் கமிங் டு த IUPAC nomenclature. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ குயிக்கா சாட்ல ஃபாஸ்டா போடுங்க பார்க்கலாம். ரூட் வேர்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, இட் இஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் நம்ம வந்து ரூட் வேர்ட் அதுல வந்து எழுதுறோம். ஸோ ஒரு கார்பன் தான் இருக்கு அந்த காம்பவுண்ட்ல அப்படிங்கிறப்போ இட் இஸ் மீத். டூங்கிறப்போ ஈத், ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான் அண்ட் தென் டெக். கரெக்டா? ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் நம்ம வந்து என்ன எழுதுறோம், இங்க இருக்கக்கூடிய இந்த ரூட் வேர்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்போ ஆல்கேன்ஸ் அப்படின்னா நம்ம ஏன், ஆல்கீன்ஸ் டபுள் பாண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ ஈன், ஆல்கைன்ஸ் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐன் அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, ஸோ நவ் இந்த மீத்தேன், ஈத்தேன் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதினோம், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பேஸ் பண்ணி எழுதினோம். ஸோ இந்த IUPAC nomenclatureல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நவ் கம்மிங் டு அல்கைல் குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். கரெக்டா? அல்கைல் குரூப் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர் குரூப். கரெக்டா? ஸோ ஆர் குரூப். ஸோ இந்த ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அல்கைல் குரூப். ஆல்கேன்ஸ்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், அல்கைல் குரூப் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ நவ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்குமே வந்து நம்ம அதோடைய ப்ரெஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ஆர்டர் நமக்கு தெரியறப்போ மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதுக்கான நேமிங்கை கரெக்டாக வந்து எழுத முடியும். ஆல்சோ ஒவ்வொரு சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ்க்கும் என்னென்ன நேமிங் அப்படிங்கிறதையுமே இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கமிங் டு த ரூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னப்பா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல்? You need to identify the longest carbon chain. So நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா longest carbon chain first identify பண்ணி அதை நீங்க நம்பர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த substituentsக்கு வந்து it should has the lowest possible number. இந்த substituentsக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா lowest possible number வந்து இருக்கணும். நீங்க ரைட் டு லெஃப்ட் நம்பர் பண்ணாலும் சரி, லெஃப்ட் டு ரைட் நம்பர் பண்ணாலும் சரி, இந்த சப்ஸ்டிட்யூவன்ட்க்கு லோவஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேம்
ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்தா பரவாயில்ல மேம், 2-3 சப்ஸ்டிட்யூவன்ட் இருந்தா அப்போ நாங்க வந்து என்ன பண்றது அப்படின்னா அதுக்காக தான் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க, you are arranging it in alphabetical order. That's why you are arranging the substituents in alphabetical orderல அந்த சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிடுறோம். ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், அப்பதான் நீங்க இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்க முடியும். ஓகே, இதே மேம் ஒரே சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் எனக்கு 2-3 வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்றது, அப்போ you will be writing this 2 வாட்டி ரிப்பீட் ஆச்சுனா டை, 3 வாட்டினா ட்ரை, 4 வாட்டினா டெட்ரா, 5 வாட்டி அப்படின்னா பென்டா. இந்த மாதிரி நீங்க டை, ட்ரை, டெட்ரா, பென்டா இதெல்லாம் வந்து எழுதிப்பீங்க. ஓகே மேம், 2 கார்பன் செயின் ஆனா அதோட லென்த் வந்து நமக்கு சேமா இருக்கு, 2 கார்பன் செயின்ஸ் ஆனா அதோட லென்த் வந்து எனக்கு சேமா இருக்கு அப்படின்னா எந்த கார்பன் செயின்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது மெயின் செயினா எடுத்துப்போம். ஓகே மேம், இப்போ வந்து நமக்கு கார்பன்ல வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப், எந்தெந்த கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்கோ அதை தான் வந்து we choose it as the main chain. எந்த கார்பன்ல டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கோ இல்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அதை தான் மெயின் செயினா எடுத்துப்போம். அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிட மாட்டீங்க. ஓகே, இப்போ ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து I have the aldehyde, ketone, acid, ketone கிடையாது aldehyde, acid, okay, COOR group, CONH2 group, CN group. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் வந்து இருக்கிறப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுலேருந்து தான் நம்ம ஃபங்க்ஷன் நம்பரிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். இதோ பாருங்களேன், எனக்கு ஆல்டிஹைடு இருக்கு, அப்போ அந்த டெர்மினல் ஆல்டிஹைட்ல இருந்து தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த நம்பரிங்கே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நம்பரிங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெர்மினல் ஆல்டிஹைட் குரூப்ல இருந்தா எனக்கு ஸ்டார்டே ஆகுது. சரியா? ஓகே, மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அப்போ என்ன பண்றது, அதுக்காக தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், அதுக்காக தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த ப்ரிஸுக்கு அந்த அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ மேம் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் மேம், ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் எனக்கு பிரசன்ட் ஆகி இருக்கு, அப்போ அந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்புமே நம்பரிங்ல வரணும். ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு 2 வாட்டி இருக்குன்னா அப்போ அந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்புமே நம்பரிங்ல வரணும். அந்த மாதிரி தான் நான் நம்பரே பண்ணணும். சரியா? ஓகே, அதுக்கப்புறமா உங்களை நான் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஐ ஆஸ்க்ட் யூ டு கமெண்ட், ப்ராப்பரா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆல்சோ ஐ கேவ் யூ ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, எஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல, கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ் டுமாரோ யூ ஹேவ் டா, டுமாரோ யூ ஹேவ். சரியா? ஓகே, சூப்பர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் IUPAC nomenclature practice. பிராக்டிஸ் பண்ணும். கரெக்டா? ஓகே, சோ இப்போ பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கரெக்டா? ஓகே, சோ கமிங் டு த சைக்ளோ காம்பவுண்ட்ஸ். நேரா நம்ம எதுக்கு போயிடலாம் அப்படின்னா சைக்ளோ காம்பவுண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, சோ பாத்தீங்க ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் நீத்த சொல்லி நோட்ஸ் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும். வேதாந்து TN team, வேதாந்து TN team TEAM @gmail.com க்கு உங்க நோட்ஸை மெயில் பண்ணுங்க. சரியா ஷாம்? ஓகே, ஸோ ரூட் வேர்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைக்ளோ அப்படிங்கறத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ரூட் வேர்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா you need to add the word cyclo. சரியா? நீங்க வந்து சைக்ளோ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே, கிளியரா? சூப்பர்.
ஸோ இப்போ அப்படிதான் நமக்கு வந்து சைக்ளோபியூட்டேன், சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபென்டேன் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. எவ்ரி கார்னர் கண்டெய்ன்ஸ் அ கார்பன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? 6 கார்பன் இருக்கு. ஸோ இட் இஸ் சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேன். இப்போ ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் இருக்கு அப்படின்னா அப்ப அதுடைய பொசிஷனை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா மென்ஷன் பண்ண வேண்டாம். ஓகே, ஐ எம் குட் ஒன்லி மௌரிஷ் ராஜ். குட்டா தான் இருக்கேன், சரியா? டல்லாலாம் இல்ல, ஐ எம் குட், சரியா? ஓகே, ஸோ ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் தான் இருக்கு அப்படின்னா அப்ப அதோடைய பொசிஷனை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம். இதே 2-3 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ கண்டிப்பா நம்ம அதோடைய சப்ஸ்டிடியூஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். இங்க பாருங்க, எனக்கு 2 சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் வந்து இருக்கு. அப்ப கண்டிப்பா அதோடைய சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் நம்பரிங்க வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். எது 1 எது 2 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தோம். ரிங்ல எனக்கு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இருக்கு. இதே என்னுடைய சைட் செயின்ல வந்து எனக்கு அதிக நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, என்னுடைய ரிங்ல வந்து எனக்கு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் வந்து இருக்கு. என்னுடைய சைட் செயின் சிஓஆர் ஆர்த்தோவா இல்ல மெட்டாவா அப்படின்னா இல்லடா, அதுல எப்படி நீ ஆர்த்தோ மெட்டாலாம் சொல்ல முடியும்? யூ cannot tell ஆர்த்தோ ஆர் மெட்டா இல்லையா? என்ன கேக்குறீங்க கிளியரா? ஆர்த்தோ டைரக்டிங்கா மெட்டா டைரக்டிங்கா கேக்குறீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரிங்கில் வந்து நமக்கு லெஸ் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு, லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு. அண்ட் என்னுடைய சைட் செயின்ல வந்து அதிக நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ அந்த சைட் செயின் தான் என்னுடைய மெயின் செயின். ஓகே, சைட் செயின்ல எனக்கு டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்கு அப்படின்னா அதுதான் அப்ப எனக்கு மெயின் செயின். எதுல எனக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அது இது எல்லாம் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மெயின் செயின். சரியா? இது நம்ம இங்க இறக்கிறோம். ஓகேவா? சூப்பர். சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கப்பா, இப்போ என்னுடைய சைட் செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் வந்து இருக்கு மேம். லாஸ்ட் கிளாஸ்ல கட் ஆயிடுச்சாமா. அடுத்த கிளாஸ் யூ வில் பி ஹேவிங் இட் டுமாரோ. சரியா? டுமாரோ யூ வில் பி ஹேவிங் த 12th chemistry class. ஓகே, சூப்பர். ஸோ கவனிங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சைடு செயின்ல வந்து எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு மேம். ஆனால் வந்து என்னுடைய டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ரிங்கில் இருக்கு. அப்போ நான் எதை வந்து மெயினாக எடுத்துப்பேன்? அப்போ கண்டிப்பா ஃபங்க்ஷனல் குரூப் எதுல இருக்கு அதை தான் நான் வந்து மெயின் செயினா எடுத்துப்பேன். ஃபங்க்ஷனல் குரூப் எதுல இருக்கோ அதை தான் நான் வந்து மெயின் செயினா எடுத்துப்பேன். ஓகே, என்னுடைய ரிங்கு சைடு செயின் ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்போ என்ன பண்றது? கவனிங்க, என் ரிங்கு சைடு செயின் ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்போ ஐ வில் ஃபாலோ த ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிங்கு சைடு செயின் ரெண்டுத்துலயுமே ஐ ஹாவ் த சேம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ரிங்கா இருக்கட்டும் சைட் செயினா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே ஃபங்க்ஷனல் குரூப் சேமா இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பாருங்க, யாருக்கிட்ட நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் வந்து மெயின் செயின். ஓகே, யார் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் மெயின் செயின். ஓகே, மோர் தேன் ஒன் ரிங் வந்து அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ரிங் எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் தான். மோர் தேன் ஒன் ரிங் அட்டாச் ஆயிருந்தாலே அந்த ரிங் எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட் தான். ரிங் வந்து பென்சீன் கூட அட்டாச் ஆயிருந்தாலே அது பென்சீன் டிரைவ்டு காம்பவுண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ பென்சீன் எல்லாமே வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பென்சீன்ல நமக்கு ஆர்த்தோ அப்படின்னா இந்த பக்கத்து பொசிஷனை தான் நம்ம ஆர்த்தோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். மெட்டா அப்படின்னா ஆல்டர்னேட் பொசிஷன், ஒன்று விட்டு ஒன்று. இதோ பாரு, இங்கே ஒரு காம்பவுண்ட் கார்பன், இங்கே ஒன்று விட்டுட்டு இங்கே இன்னொரு கார்பன். சரியா? ஒன்று விட்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னதுன்னா மெட்டா. வாட் இஸ் தட்? தென் இட் இஸ் மெட்டா. சரியா? இதுவே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரா அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் இஸ் திஸ் பேரா? ஆப்போசிட்டா இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா we call it as para. ஓகே, சூப்பர். பாருங்களேன், நம்ம அப்பவே இந்த வாட்டர் பிரேக்லாம் விட்டுருக்கோம்.
ஓகே தென் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தென் அகெயின் வி ப்ராக்டிஸ்டு a lot of tough difficult challenging nomenclature compounds. நிறைய nomenclature வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து எதுல இருக்கு அப்படின்னா இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் structural representation of organic compound. Okay, structural representation of organic compound. Organic compound வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இல்லடா போய் தண்ணி கொண்டு வரணும், கொஞ்ச நேரத்துல போயிட்டு கொண்டு வரேன் சரியா. ஓகே so what is the time now? 6 o'clock கரெக்டா. ஓகே 6:30 ஷார்ப்பா முடிச்சிடலாமா? 6:30க்கு முடிச்சுக்கலாமா? what do you say? okay done. so இப்போ structural representation of organic compound la leaf structure illana dot structure, dash or line bond structure, condensed structure and bond line structure இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு different structure நம்ம வந்து பார்த்தோம். ஓகே so இப்போ இதுதான் meet eat prop propanol which is okay CH3 CH2 CH2 OH propanol உடைய molecular formula நம்ம வந்து பார்த்தோம். அதோடைய டேஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம்ஸும் எப்படி நமக்கு வந்து லிங்க் ஆகி இருக்கு அப்படின்னு பிரிச்சு எழுதுறதா நம்ம வந்து டேஷ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஜென்ரலா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து எழுதுறத வந்து நம்ம கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி பாண்ட் மென்ஷன் பண்ணி நம்ம எழுதுறத வந்து பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே now ஒரு 3 dimensionally நம்ம வந்து மென்ஷன் பண்றப்போ இந்த மாதிரி solid wedge போட்டோம் அப்படின்னா bond வந்து towards us இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே solid wedge போட்டோம் அப்படின்னா bond வந்து towards us இருக்கு. இதே broken wedge வந்து போட்டோம் அப்படின்னா bond வந்து away from us இருக்கு அப்படின்னு அர்த்தம். broken wedge போட்டோம் அப்படின்னா bond வந்து away from us இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன படிச்சோம் அப்படின்னா Fisher projection and Sawhorse projection லாம் படிச்சோம் கரெக்ட்டா. சோ Fisher projectionல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், அதுல வந்து நமக்கு ஒரு 3 dimensional compound 2 dimensionally நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இருப்போம். அதுல ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கைரல் கார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் இஸ் attached to 4 different groups தான் வந்து we call it as கைரல் கார்பன். ஓகே இப்போ இந்த Fisher projection அப்படியே நம்ம கொஞ்சம் tilt பண்ணோம் அப்படின்னா we get this Sawhorse projection. Seahorse கிடையாது, அது வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய Sawhorse projection. ஓகே சோ இந்த Fisher projection அப்படியே நம்ம கொஞ்சம் tilt பண்ணோம் அப்படின்னா Sawhorse projection. சோ இந்த Sawhorse projectionல right end வந்து பாத்தீங்க அப்படின்னா back side ரெப்ரசன்ட் பண்ணுது, left side வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த front side ரெப்ரசன்ட் பண்ணுது. Coming to the Newman projection. So Newman projection வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கார்பன் லிங்கிங், இப்போ நீ இப்ப இப்படி பாக்குற இந்த பேனாவை இப்படி பார்த்தனா அது வந்து Fisher projection சரியா. இந்த பேனாவை கொஞ்சம் இப்படி பாக்குற அப்ப ஓ சைடு ஒருத்தர் இருப்பான், away from side ஒருத்தர் இருப்பான். இது வந்து என்னது Sawhorse projection. அந்த பேனாவை நீ இப்படி பாக்குற டைரக்டா பாரு, அந்த பேனாவை இப்படி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கார்பன், பேக் சைடு இது ஒரு கார்பன் பாண்ட். இப்படி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நியூமேன் ப்ரொஜெக்ஷன். சோ அதுதான் இந்த நியூமேன் ப்ரொஜெக்ஷன். நியூமேன் ப்ரொஜெக்ஷன்ல இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடுல இருக்கிறவங்க. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட், இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட். ஓகே பேக், மொத்தம் 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக். சோ இதுவும் பேக்,
பேக் பேக். ஸோ புரிஞ்சுதா? ஸோ நியூமேன் ப்ரொஜெக்ஷன்ல நம்ம எப்படி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்பன் கார்பன் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கிறது. கமிங் டு த ஐசோமெரிசம். இந்த ஐசோமர் அப்படிங்கிற இந்த பேரை வச்சது வந்து யார் அப்படின்னா பெசிலியஸ். ஓகே, ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ் அண்ட் தென் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு ரெண்டா கிளாஸிஃபை ஆகுது. ஸோ அந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ வாட்ச். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமெரிசம் தான் நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா chain isomerism, position isomerism, functional isomerism, metamerism, tautomerism and ring chain isomerism அப்படி நம்ம வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த chain isomerism வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. straight chain and branched chain தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா chain isomerism அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இங்கே பாருங்களேன், 2-methyl butane இருக்கு, அங்க 2,2 dimethyl butane இருக்கு. ஸோ straight chain branched chain மாறுச்சு அப்படின்னாலே கண்ண மூடிட்டு you can write it as the chain isomerism. இதே position isomerism அப்படின்னா functional குரூப்போ இல்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டோ தன்னுடைய பொசிஷனை மாத்திக்கிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம position isomerism அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ functional குரூப் இல்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தன்னுடைய பொசிஷனை மாத்திச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as position isomerism. functional isomerism அப்படின்னா வந்து என்னது? Please tell again. எது again சொல்லணும்? கிளியரா கேளுங்க தேவி கிருபா. ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடும். இப்போ இங்க பாருங்களேன், ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இங்க என்னப்பா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? Here we have ஆல்டிஹைட். கரெக்ட்டா? ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கீட்டோன் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்ம வந்து we call it as functional isomerism. நான் சொல்றேன் இவளை பார்த்து பேவேதுமா பார்த்து பெதுவும் படிக்காதீங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ ஷெட்யூல் ஆயிருந்தா கண்டிப்பா இருக்கும் சூஜி, சரியா? ஓகேடா. பிரியா அன்ஷல் அப்படியா? ஓகே, இஸ் தட் ரியலி ட்ரூ? நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணல பிரியா அன்ஷல், அண்ட் யுவர் சேனல் வாஸ் கிரியேட்டட் ஜஸ்ட் 2 weeks ago. நீங்க உங்க சேனலே வந்து இப்போதான் 2 weeks ago தான் வந்து கிரியேட்டே பண்ணி இருக்கீங்க. தென் வை? ஓகே, ஸோ வாங்கப்பா. ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னா வந்து என்னது? ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து மாறிடும், சரியா? ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து நமக்கு என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு மாறி இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாமெரிசம். ஸோ மெட்டாமெரிசம் வந்து எந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ஸ்ல நீங்க வந்து பார்க்க முடியும்? மெட்டாமெரிசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அது ரெண்டு சைட்ல 2 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு, அதுலதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மெட்டாமெரிசம் அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். லைக் ROR குரூப், கீட்டோனு, ஓகே, எஸ்டர், ஈத்தர், இதெல்லாம் நீங்க மெட்டாமெரிசம் பார்க்க முடியும். இங்க பாருங்களேன், இங்க எனக்கு மித்தைல் குரூப் இருக்கு, இங்க எனக்கு ப்ரோபைல் குரூப் இருக்கு, இங்க எனக்கு இத்தைல் குரூப், இங்க எனக்கு வந்து இத்தைல் குரூப். கரெக்ட்டா? சோ இதுதான் வந்து what do we call it as the மெட்டாமெரிசம். ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேடா, சம. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோமெரிசம், சரியா? ஸோ டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது வந்து என்னது? டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 readily interconvertible structure. 2 readily interconvertible structure தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we call it as the டாட்டோமெரிசம். ஓகே, 2 readily interconvertible structure இருக்கிறதா வந்து நம்ம வந்து டாட்டோமெரிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்பா கவனிங்கடா கிளாஸ் கவனிங்க. ஓகே சாதனா, தேங்க்யூ, கிளாஸ் கவனிங்க. ஓகே, சூர்யா, ஆமா, யாருமே வந்து சூர்யா யாருமே ஸ்பாம் பண்ண வேணாம், எல்லாருமே கிளாஸ் கவனிச்சா மட்டும் போதும். ஓகே, யா. ஸோ ரிங் செயின் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது வந்து என்னது? ஸோ நமக்கு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் சைக்ளிக் காம்பவுண்டா மாறிடுச்சு அப்படின்னா அதை தான் வந்து we call it as ring chain isomerism. ஓகே,
சூப்பர். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் 2 ஹோம்ஒர்க் வேறு நான் கொடுத்துருந்தேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். கம்மிங் டு த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்சம்ல சிஸ் அண்ட் தென் டிரான்ஸ் படித்தோம். ஞாபகம் இருக்கா? சிஸ் அண்ட் தென் டிரான்ஸ். அக்ராஸ் த டபுள் பாண்ட் நமக்கு வந்து சேம் குரூப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? சிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதோ பாருங்க, அக்ராஸ் த டபுள் பாண்ட் எனக்கு இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க மித்தாயில் குரூப் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? சிஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். இதே அக்ராஸ் த டபுள் பாண்ட் எனக்கு சேம் குரூப் இல்ல, ஆப்போசிட்ல தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அதை டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன் ஆப்போசிட்ல தான் ஹைட்ரஜன், இங்க மித்தாயில் குரூப் ஆப்போசிட்ல தான் மித்தாயில் குரூப். ஸோ அதை வந்து what do we call them as trans isomer. புரிஞ்சுதா? ஓகே. So now coming to the optical isomer. Optical isomerல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த physical and then the chemical property வந்து நமக்கு எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னா சேமா இருக்க போகுது. சரியா? plane polarized light நான் வந்து பாஸ் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்? clockwise and anti clockwise rotation மட்டும் தான் நமக்கு மாற போகுது. Okay, so they differ in the rotation of the plane polarized light. Okay வா? சூப்பர். ஸோ இப்போ clockwise-ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம dextro rotatory அப்படின்னு வந்து சொல்றோம். பிளஸ் ஐசோமர் வந்து நம்ம clockwise-ல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? dextro rotatory அப்படின்னு சொல்றோம். இதே ஆன்டி clockwise-ல நமக்கு ரொட்டேட் ஆச்சு அப்படிங்கிறப்போ we call it as levo rotatory. இதே நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருக்கு அப்படின்னா மைக்ரோபயாலஜி எடுத்திருக்கேன், ஸ்கோப் என்ன இருக்கு அதை பத்தியும் சுத்தமா தெரியாது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரிசர்ச் லைன் தான். நீங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா பத்தாது அப்படின்னு சொல்லுவேன், மை ஓன் ஒப்பீனியன். ஸோ நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்க எம்எஸ்சியும் முடிக்கணும். எம்எஸ்சி முடிச்சு நீங்க வந்து பிஹெச்டி போகணும். எதர் யூ வில் பி கோயிங் டு பிஹெச்டி ஆர் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் ஃபீல்டில் வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் வந்து கிளவுஸு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த நம்ம பாடிக்குள்ள விடக்கூடிய இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து குவாலிட்டி செக்கிங், குவாலிட்டி கண்ட்ரோல், அதில் வந்து உங்களுக்கு வந்து ரோல் இருக்கு. ஓகே, ஸோ கம்பெனிஸ்ல வந்து ஒர்க் இருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே லேக்ஸ்லலாம் வந்து இருக்காது. சரியா? ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் 5 years மினிமம் நீங்கள் படிக்கணும். எம்எஸ்சி முடிக்காம யூஸ் பெருசாக கிடையாது. அதை நல்லபடியாக வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஓ, நான் படித்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றீங்களா? ஓகே ஓகே. ஸோ நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ஹான்சியோமர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் லாக்டிக் ஆசிட் பார்த்தோம். இந்த 2 மாலிக்யூல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படின்னா they'll have affinity towards nucleus. They'll have affinity towards the positive center. Okay, so nucleophiles they themselves will be having a negatively charged end. Okay, so அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு negatively charged endல தான் இருக்க போறாங்க. And one or more lone pair of electrons வந்து நமக்கு இருக்கும். And they'll be a Lewis basis. So nucleophiles கான examples எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். Similarly coming to electrophiles அப்படின்னா they like electrons. அப்ப அவங்க கிட்ட வந்து எப்படி இருப்பாங்க? எலக்ட்ரான் கம்மியா, எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருப்பாங்க. they will be positively charged. ஓகே மேம், இப்போ 12th போறேன், நான் JEE படிச்சுட்டு இன்ஜினியரிங் போலாம்னு இருக்கேன், ஆனா JEEனா எனக்கு என்னன்னே தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ், ஸோ JEEனா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல சொல்லி தரேன். சரியா? வாட் இஸ் JEE? JEEக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி வந்து நம்ம மண்டே அன்னைக்கு மீட் பண்ணி பேசலாம். சரியா? ஓகே, எஸ். ஸோ கோவேலன்ட் பாண்ட்னா மியூச்சுவலா நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகி ஷேர் ஆகி எலக்ட்ரான் ஷேர் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் we call it as covalent bond. And what do you mean by electronegativity? Electronegativity அப்படின்னா வந்து என்னது?
tendency to attract the shared pair of electrons. The tendency to attract the shared pair of electrons is what we call it as electronegativity. Okay, super. So inductive effect, electromeric effect, hyperconjugation and resonance. இந்த effect எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா last classes-ல படிச்சோம். Okay, so inductive effect-க்கு என்னென்ன factors இருக்கு அது எல்லாத்தையுமே பார்த்தோம். சரியா? So previous classes miss பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம தயவு செய்து ரெக்கார்டிங் ஆச்சு பாத்துருங்க. so that organic basics நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேவா? கிளியரா? சூப்பர். so all the best. அடுத்த கிளாஸஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட போறோம். we are going to start with the first chapter, mole concept chapterல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த பேசிக்ஸ் கிளாसेस ரெகுலரா அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த பேசிக்ஸ் கிளாஸ் அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஓகே गाइस, all the very best. Thank you so much. Let us meet on Monday. சரியா? Bye bye.